அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மனிதர்களில் அதிகமானவர்கள் அலட்சியமாக கருதும் ஆபத்தான பாவங்கள் என்ற தொடரிலே இன்றைய வகுப்பிலே நாம் சில பாவங்களை பார்க்க இருக்கிறோம். அதிலே முதலாவது பாவம் லஞ்சம் வாங்குவதும் லஞ்சம் கொடுப்பதும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பொருளாதாரம் பற்றிய ஒரு தெளிவான கோட்பாட்டை முன்வைக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. அடுத்தவர்களுடைய சொத்துக்களை அநியாயமான முறையில், தவறான முறையில் சாப்பிடுவதை இஸ்லாம் வன்மையாக கண்டித்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் லஞ்சம் வாங்குவதையும் லஞ்சம் கொடுப்பதையும் இஸ்லாம் மிக வன்மையாக கண்டிக்கிறது. அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரா 188வது வசனத்தில் வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுக்கு மத்தியில் நீங்கள் தவறான முறையில் சாப்பிடாதீர்கள் என்று சொல்கிறான். அதே போல தொடர்ந்து சொல்கிறான் வதுதுலு பிஹா இலல் ஹுக்காம் லிதஅகுலு ஃபரீகம் மின் அம்வாலின் நாசி பில் இஸ்மி வ அன்தும் தஅலமூன், அதாவது நீங்கள் அறிந்து கொண்டே அடுத்த மனிதர்களின் பொருட்களின் ஒரு பகுதியை பாவமான முறையில் உண்பதற்காக அதிகாரிகளிடம் உங்கள் பொருட்களை லஞ்சமாக கொண்டு செல்லாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிப்பதற்காக லஞ்சம் கொடுப்பதை இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா கண்டிக்கிறான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், லஅன அல்லாஹு ராஷி வல் முர்தஷி ஃபில் ஹுக்கும், தீர்ப்பு வழங்குகிற விஷயத்தில் லஞ்சம் கொடுக்கிறவரையும் லஞ்சம் எடுக்கிறவரையும், தீர்ப்பு வழங்குகிற விஷயத்தில் லஞ்சம் கொடுக்கிறவரையும் லஞ்சம் வாங்குகிறவரையும் அல்லாஹு தஆலா சபிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல் பொதுப்படையாக சொல்லும்போது இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லஅனத்துல்லாஹி அலர் ராஷி வல் முர்தஷி, லஞ்சம் வாங்குகிறவர் லஞ்சம் கொடுக்கிறவர் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகும் என்று சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே இன்றைக்கு இந்த லஞ்சம் கொடுத்தல் லஞ்சம் வாங்குதல் என்பது சர்வ சாதாரணமான ஒரு விஷயமாக மாறியிருப்பதை பார்க்கிறோம். உண்மையிலேயே அல்லாஹுடைய லஅனத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பாவம் என்று சொன்னால் அது பெரும்பாவம் என்பதில் இரண்டாவது கருத்து கிடையாது. இப்படியான ஒரு பெரும்பாவம், அல்லாஹுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த பெரும்பாவத்தை இன்றைக்கு நாம் சாதாரணமாக கருதி செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக நாளை மறுமையிலே இதற்கான விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டி வரும் என்பதை நாம் கவனத்திலே கொண்டு லஞ்சம் கொடுத்தல் லஞ்சம் வாங்குதல் என்கிற இந்த இரண்டு நிலைகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். லஞ்சம் வாங்குகிறவர்கள் மிக அதிகமாக அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் லஞ்சம் வாங்குகிற பணம் உங்களுக்கு ஹராமானது. அந்த பணத்தை நீங்கள் சாப்பிட போகிறீர்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்க போகிறீர்கள். உங்களுடைய ஹலாலான பொருளோடு இந்த பணமும் கலக்கப் போகிறது. அப்போது உங்களுடைய வாழ்க்கை ஹராத்தில் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்தால் அல்லாஹு தஆலா உங்களுடைய பிரார்த்தனைகளை கபூல் செய்ய மாட்டான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே லஞ்சம் வாங்குகிறவர்கள் அதிகம் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் லஞ்சம் கொடுக்கிறவர்களும் உங்களுடைய இந்த செயலினால்தான் அவர்கள் லஞ்சம் வாங்குகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு லஞ்சம் கொடுப்பதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். லஞ்சம் கொடுப்பது அல்லாஹுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம், நேரடியாக குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்படக்கூடிய ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொண்டு லஞ்சம் கொடுத்தல் லஞ்சம் வாங்குதல் என்ற இந்த பாவத்தில் இதற்கு பிறகு நாம் ஈடுபடாமல் இருக்க முயற்சிய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அடுத்ததாக உணராமல் செய்யக்கூடிய இன்னும் ஒரு பாவம்தான் கஸ்புல் அர்த், அதாவது நிலங்களை அபகரிப்பது. உண்மையிலேயே மனிதனை பொறுத்தவரையில் மனிதன் இந்த உலகத்தில் பொருளாதாரத்தின் மீது அதிக ஆசை உள்ளவனாகவும் நாட்டம் உள்ளவனாகவும் இருக்கிறான்.
வ இன்னஹு லிஹுப்பில் ஹைரி லஷதீத், நிச்சயமாக அவன் பொருளாதாரத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யகூலு இப்னு ஆதம் மாலி மாலி, ஆதமுடைய மகன் என்னுடைய பணம் என்னுடைய பொருளாதாரம் என்று பேசிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் வலைஸ மின் மாலிஹி இல்லா மா அகல ஃபஅஃப்னா அவு தஸத்தக ஃபஅப்கா அவு தஸத்தக ஃபஅப்கா அவு லபிஸ ஃபஅப்லா ஓ கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதமுடைய மகன் என்னுடைய பொருளாதாரம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அவனுடைய பொருளாதாரத்தில் அவனுக்கு கிடைப்பது அவன் உடுத்தது, அவன் உண்டது, தர்மம் செய்து அவன் சேமித்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ இங்கே மனிதன் பொருளாதாரம் என்கிற அந்த மோகத்தில் தான் திரிகிறான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல தான் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், மனிதன் பொருளாதாரம் என்று திரிகிறான். இவனுக்கு ஒரு ஓடை நிறைய அல்லாஹ் தங்கத்தை கொடுத்தால் இன்னும் ஒரு ஓடை தங்கம் எனக்கு கிடைக்காதா என்று ஆசைப்படுகிறான். 2 ஓடைகள் நிறைய தங்கத்தை அல்லாஹ் கொடுத்தால் மூன்றாவது ஒரு ஓடை தனக்கு கிடைக்காதா என்று தான் அவன் ஆசைப்படுகிறான். மாயம்ல உஜௌஃப இப்னு ஆதம் இல்ல துராப், மனிதனுடைய வயிற்றை அவனுடைய இந்த ஆசையை மண்ணை தவிர வேறொன்றும் நிறைக்காது என்று நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த பொருளாதார மோகம், பொருளாதாரத்தின் மீதுள்ள ஆசையினால் அடுத்தவர்களுடைய நிலன்களின் மீதும் அடுத்தவர்களுடைய காணிகளின் மீதும் ஆசைப்படக்கூடிய நிலையை மனிதர்களிடத்திலே நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் பக்கத்து நிலத்தில் உள்ளவர்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலத்திலிருந்து ஒரு சாணோ ஒரு முழமோ ஒரு அடியோ எடுத்து விடுவதை பார்க்கிறோம். இது மிக ஆபத்தானதாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மன் அஹத மினல் அர்தி ஷைஅம் பிகைரி ஹக்கிஹி, பூமியிலிருந்து நிலத்திலிருந்து உரிமை இல்லாமல் ஒருவர் கொஞ்சமாவது எடுத்தால் ஹுசிஃப பிஹி யௌமல் கியாமத்தி இலா சபிஇ அர்தீன், அவர் மறுமையில் 7 பூமிகளால் விழுங்கப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது மிக கடுமையான தண்டனைக்கு அவர் உள்ளாக்கப்படுவார் என்று. அதே போல இன்னும் ஒரு ஹதீஸிலே தப்ரானியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஐயுமா ரஜுலின் வலம ஷிப்ரம் மினல் அர்த், எந்த ஒரு மனிதனாவது அநியாயமாக ஒரு சான் நிலத்தை எடுத்தால் கல்லஃபஹுல்லாஹு அன் யஹ்ஃபிரஹு ஹத்தா ஆஹிர சபிஇ அர்தீன், அந்த 7 பூமிகளின் ஆழம் வரைக்கும் தோண்டுமாறு அவன் நிர்பந்திக்கப்படுவான். சும்ம யுதவ்விகுஹு யௌமல் கியாம ஹத்தா யக்திய பைனன் நாஸ், பிறகு அல்லாஹு தஆலா அவன் அபகரித்த அந்த பூமியை அவனுடைய தோளிலே போட்டு விடுவான், களத்திலே போட்டு விடுவான், மக்கள் மத்தியிலே தீர்ப்பு வழங்கும் வரைக்கும். இப்போ மஹ்ஷரிலே நடக்கக்கூடிய ஒரு காட்சியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்கிறார்கள். அடுத்தவர்களுடைய நிலங்களை ஒரு சாணளவு அநியாயமாக அபகரித்தாலும் மஹ்ஷரிலே மிக கடுமையான தண்டனை அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். அதே போல சிலர் இந்த நிலங்களின் மீது ஆசைப்பட்டு நிலத்தினுடைய எல்லைகளை மாற்றுவதை பார்க்கிறோம். இதை பற்றி சொல்லும்போது சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸிலே, லஅனல்லாஹு மன் கய்யர மனாரல் அர்த், நிலங்களின் எல்லைகளை மாற்றுகிறவர்களை அல்லாஹ் சபிக்கிறான், அல்லாஹ் சபிக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஒரு அடுத்தவருடைய நிலத்தின் மீது ஆசைப்பட்டு ஒரு சாணோ ஒரு முழமோ நாம் உள்ளே ஆக்கி நம்முடைய எல்லைகளை மாற்றி போடுவோமாக இருந்தால், இன்றைக்கு நிறைய இடங்களில் இதை நடப்பதை பார்க்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய பொது வேலிகள் பொது மதில்களை மாற்றி அமைப்பது, அவர்கள் இல்லாத போது அவர்களுக்கு தெரியாமல் அவர்களுடைய பகுதியில் இருந்த ஒரு பகுதியை நம்முடைய நிலத்திற்கு எடுப்பது, இவைகளெல்லாம் மிக ஆபத்தான பாவங்களாகும். ஆனால் இன்றைக்கும் நம்முடைய மக்களில் ஒரு சாரார், அது விவசாய நிலமாக இருக்கட்டும், குடியிருக்கக்கூடிய நிலமாக இருக்கட்டும், அல்லது கடை நிலமாக இருக்கட்டும், அல்லது வியாபாரத்திற்காக போட்டிருக்கிற நிலமாக இருக்கட்டும், இவ்வாறான இடங்களில் அநியாயமாக மற்றவர்களுடைய நிலங்களை அபகரிப்பதை பார்க்கிறோம். இது இவர்களுக்கு இங்கே டேஸ்டாக இருக்கலாம், நிறைய நிலம் வந்திருக்கிறது என்று சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் நாளை மறுமையிலே நிச்சயமாக இது ஆபத்தானது. இவ்வாறு செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுடைய சாபத்திற்குரியவர்கள் மட்டுமல்ல,
மஹ்ஷரிலே கடுமையான தண்டனைக்கும் உள்ளாக்கப்படுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த பாவத்திலிருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு நாம் முயற்சிய வேண்டும். அதற்கும் அல்லாஹு தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மூன்றாவது உணராமல் செய்யப்படக்கூடிய பாவம்தான் கபூலுல் ஹதியா பிசபபி ஷஃபாஅ. ஒருவர் மற்றவர்களுக்கு சிபாரிசு செய்துவிட்டு அதற்காக அன்பளிப்புகளை பெறுவது. பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ண வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்பதை கடுமையாக வலியுறுத்துகிற மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், மன் இஸ்ததாஅ மின்கும் அன் யன்ஃபஅ அஹாஹு ஃபல்யஃஅல். உங்களில் யாராவது உங்களுடைய சகோதரனுக்கு பிரயோஜனம் தர முடியுமாக இருந்தால், பயனளிக்க முடியுமாக இருந்தால் அவருக்கு உதவி செய்யுங்கள், பிரயோஜனம் கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு தனக்கு இருக்கிற சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் வைத்து உதவி செய்ய வேண்டும், பிரயோஜனம் அளிக்க வேண்டும். அந்த வகையில் உயர் பதவிகளில் இருக்கிறவர்கள் அவர்கள் தங்களுடைய சகோதர முஸ்லிம்களுக்கு தன்னாலான அனைத்து ஒத்துழைப்புகளையும் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு சிலர் உயர் பதவிகளில் இருப்பார்கள், சமூகத்திற்கு ஒன்றுமே செய்ய மாட்டார்கள். அவர்கள் ஒரு பெரிய நிலையில் இருப்பார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நானாக அதை தேடிக்கொண்டேன் என்று நினைக்கிறார்கள். நிச்சயமாக அது தவறானது. அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான், உங்களை சோதிப்பதற்காக தந்திருக்கிறான், உங்களுடைய சமூகத்திற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று பார்ப்பதற்காக தந்திருக்கிறான். நீங்கள் படித்து எக்ஸாம் எழுதி நீங்கள் போயிருக்கலாம், ஆனால் அந்த நிலையை அடைவதற்காக ஒரு 100 பேர் போட்டி போட்டிருப்பார்கள், 1000 பேர் போட்டி போட்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறான் என்றால், நீங்கள் முஸ்லீம்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக, சமூகத்திற்கு நீங்கள் பயன் தர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தந்த ஒரு வாய்ப்பு என்பதை சரியான ஒவ்வொரு முஸ்லீமும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முடியுமான உதவிகளை நிச்சயமாக நாம் நம்முடைய சமூகத்திற்கு செய்ய வேண்டும். அதே போல் சிலர் இருக்கிறார்கள் செல்வாக்குள்ளவர்கள், உயர் பதவிகளில் இருக்கிறவர்களிடத்தில் ஏதாவது ஒன்றை சொன்னால் அவர்கள் செய்து தருவார்கள். இப்படியான செல்வாக்கு உள்ளவர்கள், இவர்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், இஷ்ஃபஉ துஜரு, நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள், ஷஃபாத்து செய்யுங்கள், உங்களுக்கு கூலி கொடுக்கப்படும், உங்களுக்கு அல்லாஹு தஆலா நிறைவான கூலியை தருவான். நீங்கள் உங்களுடைய சகோதரர்களுக்காக தகுதியானவர்களிடத்தில் உயர் பதவியில் உள்ளவர்களிடத்தில் ஷஃபாத்து செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இது இஸ்லாம் வலியுறுத்துகிற ஒரு விஷயமாகும். ஒருவரிடத்தில் போய் பரிந்துரை செய்து ஒரு பதவியை எடுத்து கொடுப்பது, அல்லது ஒரு பிரச்சனையை தீர்த்து தருவது, அல்லது உயர் பதவியில் இருக்கிற ஒருவர் அவருக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தை வைத்து தன்னுடைய சகோதரனுக்கு பிரயோசனம் அளிப்பது, இவ்வாறு நடப்பது என்பது இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பாக இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவ்வாறு ஒருவரிடத்தில் சிபாரிசு செய்கிறவர் அல்லது உயர் பதவியில் இருக்கிற ஒருவருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அதற்காக வேண்டி அன்பளிப்புகளை எதிர்பார்ப்பார்களாக இருந்தால், அதற்காக வேண்டி அன்பளிப்புகளை கேட்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் சஹீஹ் என்று கூறுகிறார்கள், மன் ஷஃபஅ லி அஹதின் ஷஃபாஅத்தன் அல்லது மன் ஷஃபஅ லி அஹதின் ஷஃபாஅத்தன், யார் ஒருவருக்கு ஷஃபாஅத்து செய்து ஃபஅஹ்தா லஹு ஹதியத்தன் அலைஹா, அந்த சிபாரிசு செய்தவர் அதற்காக வேண்டி ஒரு அன்பளிப்பை அவருக்கு தருகிற போது அதை ஷஃபாஅத்து செய்தவர் சிபாரிசு செய்தவர் ஏற்றுக்கொள்வாராக இருந்தால், ஃபகத் அத்தா பாபன் அதீமன் மின் அபுவாபிர் ரிபா, வட்டியினுடைய மிக மோசமான ஒரு செயலை அவர் செய்திருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நாம் ஒரு வேலையை செய்து கொடுத்த பிறகு நமக்கு கிடைக்கிற அந்த அன்பளிப்பு என்பது ஒரு கோணத்தில் அது லஞ்சமாகவும் இன்னும் ஒரு கோணத்தில் வட்டியாகவும் அமைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த பாவம் இன்று உணரப்படாமல் நம்முடைய சமுதாயத்தில் நடைபெறுகிற ஒரு பாவமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த பாவத்திலிருந்து நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
நாம் உணராமல் செய்யக்கூடிய ஒரு பாவம்தான் நம்மிடத்திலே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் இருக்கிறார்களே, அவர்களிடத்தில் நிறைவான வேலையை வாங்குவது, ஆனால் சரியாக கூலி கொடுக்காமல் விடுவது. இப்போ அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை சூரத்துல் முத்தஃபிஃபீன் 1வது வசனத்தில் விடுக்கிறான். வைலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவைகளில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு கேடுதான் என்று சொல்கிறார். இப்போ இதை நம்ம பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை அளவை நிறுவைக்கு மட்டுமே எடுத்துக்கொள்கிறோம். அளவை நிறுவைகளில் மோசடி செய்கிறவர்கள் எப்படி மோசடி செய்வார்கள்? இதக்தாலு அலன்னாசி எஸ்தௌஃபுன், அடுத்தவர்களிடமிருந்து அளந்து எடுத்தால் சரியாக அளந்தெடுப்பார்கள். வைதா காலூஹும் அவ்வசனூஹும் யுஹ்சிரூன், அவர்கள் மற்றவர்களுக்கு அளந்து அல்லது நிறுத்து கொடுத்தால் மோசடி செய்வார்கள். அல்லாஹு தஆலா முத்தஃபிஃபூன் என்பவர்களுக்கு சொல்லுகிற விளக்கம் இதுதான். அவர்கள் தங்களுக்கு அளந்தெடுக்கிற போது நியாயமாக கவனமாக நிறைவாக அளந்தெடுப்பார்கள். மற்றவர்களுக்கு அளந்து கொடுக்கிற போதோ நிறுத்து கொடுக்கிற போதோ மோசடி செய்வார்கள். இப்போ இது நேரடியாக அளவை நிறுவையை பேசுகிறது. இருந்தாலும் தஃப்சீர் ஆசிரியர்கள் இதற்கு விளக்கம் சொல்லுகிற போது இது அளவை நிறுவை இங்கே குறிப்பிட்டாலும் பொதுவாக எல்லா விஷயங்களுக்கும் இது பொருந்தும் என்று சொல்கிறார்கள். எல்லா விஷயங்களுக்கும் இது பொருந்தும். எப்படி எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும்? இப்போ உதாரணமாக ஒரு கணவன் தன்னுடைய மனைவி தனக்கு தர வேண்டிய அத்தனை ஹக்குகளையும் கேட்டெடுப்பார். நீ எனக்கு இப்படி நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது, அவ்வாறு நீ நடக்க வேண்டும் என்று. ஆனால் அவர் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுக்க மாட்டார். எனவே இவர் முத்தஃபிஃப். அதே போல சமூகத்தில் வாழுகிற ஒருவர் சமூகத்தில் உள்ளவர்கள் பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம், அல்லது தன்னுடைய தெருவில் வாழக்கூடியவராக இருக்கலாம், அல்லது ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடியவராக, அவர்கள் தனக்கு தர வேண்டிய ஹக்குகளை எல்லாம் சரியாக தர வேண்டும் என்று நினைப்பார். அதை வாங்கி எடுப்பார். ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுக்க மாட்டார். இப்போ இவரும் முத்தஃபிஃப் தான். அதே போல தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒருவரை நம்ம வேலைக்கு அமர்த்துகிறோம் என்றால் நம்ம பின்னால் நின்று அப்படி செய்யுங்கள் இப்படி செய்யுங்கள், அவருடைய டைம் முடிந்து விட்டது, இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் வேலை செய்யுங்கள் என்று அவர்களை நிர்பந்தித்து அவர்களை ஃபோர்ஸ் பண்ணி வேலையெல்லாம் வாங்கி எடுத்துட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுக்காமல் விட்டால் இவரும் முத்தஃபிஃப் தான். இவரும் மோசடி செய்யக்கூடியவர். இவருக்கும் வயல் என்ற நரகம்தான், இவருக்கும் கேடுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு வேலைக்காரனை, அது ஒரு ஹவுஸ்மேடாக இருக்கலாம், அல்லது சர்வெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு கொத்தனராக இருக்கலாம், என்ன வேலையாக இருந்தாலும், அல்லது ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவராக இருக்கலாம், கடையில் வேலை செய்கிறவராக இருக்கலாம், வேலைக்காரனிடத்தில் வேலையை வாங்குவது போல அவனுக்குரிய சம்பளத்தையும் சரியாக கொடுக்க வேண்டும். இப்போ 8 மணி நேரங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று அழைத்து 9 மணி நேரங்கள் வேலை வாங்கி விட்டோமாக இருந்தால் 9 மணி நேரத்திற்குரிய கூலியை அவனுக்கு கொடுக்க வேண்டும். இதில் முஸ்லிம் சமுதாயம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இங்கே நாம் இந்த இடத்தில் அவ்வாறு செய்ய தவறுவோமாக இருந்தால் நாம் பெரும் பாவத்தை செய்கிறோம் என்பது அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துல் அஜீர ஹக்கஹு கப்ல அன் யஜுஃப அரகுஹு, ஒரு கூலிக்காரனுடைய வியர்வை காய்வதற்கு முன்னால் அவனுடைய கூலியை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் அதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒருவரை வேலைக்கு அமர்த்தினால், அது வீட்டுக்கு பணி செய்ய வரக்கூடிய ஒரு பாத்திரங்கள் கழுவுகிற, அல்லது துணி துவைக்கிற, அல்லது நம்முடைய துணிகளை அயன் பண்ணி தரக்கூடிய, அல்லது நம்முடைய வீட்டை க்ளீன் பண்ணக்கூடிய, அல்லது வேறு வீடு கட்டுகிற, அல்லது நம்முடைய கடையிலே வேலை செய்கிற எந்த ஒரு வேலைக்காரனாக இருந்தாலும் அந்த வேலைக்காரனுடைய வேலையை மதிக்க வேண்டும், அவனுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும், அவனுடைய வேலைக்குரிய கூலியை சரியான முறையில் கொடுக்க வேண்டும். அவனை வேலைக்கு கூப்பிட்டு அவனுடைய சக்திக்கு மேல் வேலையை கொடுப்பதும் கூட நாம் செய்யக்கூடிய ஒரு அநியாயமாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு வேலைக்காரனிடத்தில் பூரணமாக வேலை வாங்கிவிட்டு அவனுக்குரிய கூலியை ஒழுங்காக கொடுக்காமல் இருப்பது என்பது நாம் உணராமல் செய்கிற ஒரு பெரும் பாவமாகும் என்பதை நாம் புரிந்து கொண்டு
இந்த பாவத்திலிருந்தும் நாம் தவிர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் உணராமல் செய்கிற ஆபத்தான பாவங்களில் ஒன்றுதான் அதமுல் அத்லி ஃபில் அத்தியதி பைனல் அவுலாத். குழந்தைகளுக்கு மத்தியில் அன்பளிப்புகள் கொடுக்கிற போது நீதியாக நடந்து கொள்ளாமல் இருப்பது. பிள்ளைகளுக்கு மத்தியில் அன்பளிப்பு கொடுக்கிற போது, நான் குழந்தைகள் என்று மொழிபெயர்த்தது தவறாகும், பிள்ளைகள் மத்தியிலே அன்பளிப்புகள் கொடுக்கிற போது நீதமாக நடக்க வேண்டும். நீதி தவறுவது நாம் உணராமல் செய்யக்கூடிய ஒரு பாவமாகும். அதில் பிள்ளைகள் என்று வரும்போது குழந்தைகளையும் உள்ளடக்கும், பெரிய பிள்ளைகளையும் உள்ளடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எந்த ஒரு அன்பளிப்பு நாம் கொடுப்பதாக இருந்தாலும் அந்த அன்பளிப்புகள் குழந்தைகள் மத்தியில் பிள்ளைகள் மத்தியில் ஈக்குவலாக கொடுக்கப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக சிறிய குழந்தைகளை பொறுத்தவரையில் நாம் சின்ன சின்ன அன்பளிப்புகள் கொடுப்போம், அந்த நேரத்தில் பாகுபாடு வித்தியாசம் காட்டுவோமாக இருந்தால் நிச்சயமாக அது குழந்தைகளுடைய உளவியலையும் கூட பாதிக்கும், பெற்றோர் மீது வெறுப்பை ஏற்படுத்தும். தன்னை விட கூடுதலாக அன்பளிப்பு பெற்ற தன்னுடைய சகோதரன் அல்லது சகோதரியின் மீது பொறாமையையும் அது அவர்கள் மீது வெறுப்புணர்வையும் ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் மத்தியிலே நாம் வழங்கக்கூடிய அன்பளிப்புகள் நீதமானதாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நாள் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்கிறார், இன்னி நஹல்து இப்னி ஹாதா குலாமன், என்னுடைய இந்த மகன் நுஅமானுக்கு நான் ஒரு சிறுவனை அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறேன், ஒரு அடிமை சிறுவனை அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அகுல்ல வலதிக நஹல்தஹு மிஸ்லஹு, உன்னுடைய அனைத்து பிள்ளைகளுக்கும் இது போன்று நீ கொடுத்திருக்கிறாயா என்று கேட்டார்கள். அதற்கு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஅர்ஜிஉஹு, அதை திருப்பி எடுத்து விடு என்று சொன்னார்கள். இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உன்னுடைய ஒரு மகனுக்கு மட்டும் நீ ஒரு அடிமை சிறுவனை கொடுத்ததாக சொல்கிறாயே, அதை உடனடியாக உன்னுடைய மகனிடமிருந்து எடுத்து விடு, நீ கொடுப்பதாக இருந்தால் எல்லோருக்கும் கொடு என்கிற கருத்தை சொல்கிறார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே சொன்னார்கள், ஃபத்தகுல்லாஹ வஅதிலு பைன அவுலாதிக்கும், நீங்கள் அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதே போல் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட இன்னும் ஒரு ரிவாயத்திலே இதற்கு, அதாவது பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், இந்த அநியாயத்திற்கு என்னை சாட்சியாக நீ ஆக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். மகனுக்கு இப்போ 2-3 பிள்ளைகள் இருக்கிற நேரத்தில் அதில் ஒரு மகனுக்கு அவர் விரும்பி ஒரு அன்பளிப்பு கொடுத்ததை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநியாயம் அநீதி என்று சொல்கிறார்கள் என்றால் இன்றைக்கு நாம் எவ்வளவு ஒரு பயங்கரமான நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு கொடுக்கிற போது அதிலே நாம் நீதியை கடைப்பிடிக்க வேண்டும். அங்கே நீதி தவறுவது என்பது நாம் உணராமல் செய்யக்கூடிய ஒரு பாவமாகும். அந்த பாவத்திலிருந்து அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். இவ்வாறான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காமல் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இவ்வாறு இன்று நாம் பார்த்த இந்த உணராத பாவங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தவிர்ந்து நடப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நமக்கு அருள் பாலிப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.